மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்து வளர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரை தியாகம் செய்த திருப்பூர் குமரன் எனும் தியாகி குமரன் அவர் பிறந்த ஊரில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று சொல்லி திராவிட மாடல் அரசின் பேரரசர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஈரோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் அறிவித்தார்கள். அந்த மணிமண்டபம் அமைக்கும் பணி எந்த நிலையில் உள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்களிடம் அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு தியாகி கொடிகாத்த திருப்பூர் குமரன் அவர்களுக்கு அவர் பிறந்த ஊர் சென்னிமலை. எனவே அங்கே மணிமண்டபம் அமைப்பதும் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இடம் தேர்வு செய்தோம். அந்த இடம் சென்னிமலையிலிருந்து கொஞ்சம் தூரமாக இருந்த காரணத்தினால் சென்னிமலை பகுதியிலேயே வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டார்கள். எனவே இப்பொழுது அறநிலைத்துறை அமைச்சரிடத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே அதற்கான உத்தரவை பிறப்பித்து அவர்களிடத்தில் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்துல வாடகை அடிப்பில் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் கட்டுமான பணி நிச்சயமாக துவங்கும். அவர் அந்த சென்னிமலை என்பது என்னுடைய தொகுதி என்பதையும் நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.